கோவை மருத்துவமனையில் திருட முயன்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்நிலையில் காவலாளிகள் உள்பட 15 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு வந்த ராஜாவை காவலாளிகள் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். தாக்குதலில் பலத்த காயமடைந்து மயங்கி விழுந்த ராஜாவுக்கு அதே மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், நடந்தது என்ன விவரங்கள்? நிச்சயமாக. அதாவது கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜா. இவர் பாத்தீங்கன்னா தற்போது கோவை காந்திமா நகர் பகுதியில குடும்பத்தோட தங்கி வசிச்சு வர்றாரு. இந்த நிலையில ராஜா பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் இங்க கோவை அவினாசி சாலையில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனை வளாகத்திற்குள் புகுந்து அங்கிருந்த இரும்பு பைப்புகளை திருட முயன்றதாக கூறி அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் ராஜாவை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இரவு முழுவதும் தாக்கியதுல மயங்கி